சபரிமலைக்கு மாலை போட்டு போற ஒரு சாமி கிட்ட கேட்டேன், ஐயா நாங்க வீட்டுல தூங்கும் போதே 2க்கு 3 போர்வையை வச்சு போத்திக்கிட்டு தூங்குறோமே, மலையில பம்பா நதிக்கரை ஓரத்துல நடந்து போறீங்களே உங்களுக்கு குளிராதான்னு கேட்டேன். கால்ல ஷூ செருப்பு ஏதாவது போட்டு நடந்து போகும்போதே முள்ளு உள்ள வந்து குத்திருது, ஆனா அந்த கரடு முரடான பாதையில எப்படி ஐயா நடந்து போறீங்கன்னு கேட்டேன். இத்தனை இன்னல்களை கடந்தும் வருஷம் வருஷம் ஐயப்பனை பார்த்துட்டு வந்துடுறீங்களேன்னு நான் சொன்னதுக்கு அவரு சொன்னாரு, தம்பி ஐயப்பனை பார்த்துட்டு வரக்கூடிய அந்த புனிதமான யாத்திரையை இன்னல்னு சொல்லாதீங்க தம்பி. மனசு நிறைய ஐயப்பனை சுமந்துக்கிட்டு வாயில சுவாமியே சரணம் ஐயப்பாண்டு அவருடைய நாமத்தை சொல்லிட்டு காலை எடுத்து சபரிமலையில வைக்கிறது மட்டும்தான் தம்பி. நாங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கடகடண்டு அந்த பயணம் முடிஞ்சிடும். ஐயப்பனே வந்து எங்க கையை பிடிச்சி கடகடண்டு மலைக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு அவரை தரிசனம் பண்ண வச்சுட்டு அவரே இறக்கி விட்டுருவாரு தம்பின்னு சொன்னாரு. இதை இன்னலாம் நினைச்சா நாங்க இத்தனை வருஷம் திரும்ப திரும்ப தொடர்ந்து போவோமா தம்பி அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டதும் ஐயப்ப பக்தர்களுக்கு ஐயப்பன் மேல இவ்வளவு பக்தியாண்டு அப்படியே மெய்சிலிர்த்து போனேன். மலை ஏறும் போது பசி எடுத்து சோர்வாயிட்டு நான் என்ன சாமி செய்வீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் நம்ம சேனல் பேரையே சொல்லி, பக்தி எனும் பசி ஐயப்பன் மீது இருக்கும் போது இந்த வயிற்று பசி என்ன தம்பி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சோர்வை போக்க ஐயப்பன் பாட்டை பாடிக்கிட்டே போவண்டு ஐயப்பன் பாட்டில 2-3 வரிகளை சொன்னாரு பாருங்க. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டி அல்லவா தவம் இருந்தோம், இருமுடி எடுத்து ஒரு மனதாகவே எருமேலி ஏறி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் வாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, என்ன தம்பி இந்த பாட்டிலேயே உங்க கேள்விக்கான விடயம் இருக்குதான்னு கேட்டாரு. எனக்கு என்ன சொல்லண்டே தெரியல, அப்படியே வாயடைச்சு போய் அவருடைய வார்த்தைகள்ல மயங்கி நின்னு. அப்ப அவரு, தம்பி நாங்க சஞ்சலம் இல்லாம தான் மலைக்கு ஏறுறோங்கிறத சொல்றதுக்கு அடுத்த 4 வரிய சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார், சஞ்சலமே இன்றி மலையில் ஏறிடுவார், நீலிமலை ஏற்றம் சிவபாலனே வந்து ஏற்றிடுவார், அது மட்டும் இல்லை காலமெல்லாம் நமக்கு அவர் காவலனாய் வருவார்னு சொன்னாரு. விரதம் இருக்க தேகத்துல பலம் தாண்டு நாங்க கேட்டா அவர் தேகத்தையே தந்திடுவார், மலை ஏறதுக்கு பாதத்துல பலம் தாங்கன்னு கேட்டா அவர் பாதத்தையே தந்திடுவார், அது மட்டும் இல்ல தம்பி நல்ல பாதையையும் காட்டிடுவார் அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டு எனக்கு புல்லரிச்சு போச்சு. ஆஹா என்ன ஒரு ஐயப்ப பக்தின்னு மனசுல நினைச்சிட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த பாடல் வரிகளை முணுமுணுத்துட்டு சாமியே சரணம் ஐயப்பாண்டு நானும் அங்கிருந்து புறப்பட்டுட்டேன்.